பகுதி 1. ஒரு சாதாரண குடும்பத்தின் கதை. பகுதி 1. வணக்கம் நண்பர்களே, உங்கள் சொந்த சேனலுக்கு அன்பான வரவேற்புகள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை ரசிக்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். இந்த கதையின் நாயகி பெயர் மகா, வயது 25. இவருக்கு 2 தங்கைகள் உள்ளனர். அண்ணன் ஒருவரும் உண்டு. மகாவின் அப்பாதான் குடும்பத்தின் முதுகெலும்பு. ஏழ்மை நிலையிலும் 3 பிள்ளைகளையும் படிக்க வைத்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார். கஷ்டப்பட்டு உழைத்து தனது மூத்த மகனை ஒரு வேலைக்கு சேர்த்து வைத்தார். எல்லாம் சரியாக போய்க் கொண்டிருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக மகாவின் அப்பாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்து போனார். அப்பாவின் மரணத்திற்கு பிறகு குடும்ப பொறுப்பு முழுவதும் மகாவின் அண்ணன் மீது விழுந்தது. வீட்டில் 2 தங்கைகள். அவர்களை திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு, அம்மாவை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை என அனைத்தும் அவர் தலையில் சுமையாக விழுந்தன. அவர் சம்பாதித்த சம்பளம் போதவில்லை. அப்பா சேர்த்து வைத்த பணத்துடன் சிறிது கடனும் வாங்கி முதலில் மூத்த தங்கை மகாவுக்கு திருமணம் செய்து வைத்தார். மகாவின் கணவர் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். நல்ல சம்பளம். ஆரம்பத்தில் ஊரிலேயே இருந்தாலும் பின்னர் சென்னைக்கே குடிபோய் விடுவதாக சொல்லியிருந்தார்கள். 2வது தங்கைக்கும் உறவினர் ஒருவரிடம் திருமணம் செய்து வைத்தனர். அவர் ஒரு கேட்டரிங் நிறுவனத்தில் சமையல் வேலை பார்த்து வந்தார். இப்படி 2 தங்கைகளின் திருமணமும் நல்லபடியாக முடிந்தது. 7-8 வருடங்கள் ஓடிவிட்டன. முதல் தங்கைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண்ணுக்கு இப்போது 8 வயது ஆகிறது. கோடை விடுமுறை நெருங்கியது. மகா தனது மகளுடன் சொந்த ஊருக்கு வர எண்ணினார். அவரது தங்கையும் ஊரில்தான் இருந்ததால் இருவரும் ஒன்றாக விடுமுறையை கொண்டாடலாம் என நினைத்தார்கள். ஆனால் மகாவின் கணவரோ வேலை பிசியில் எப்போதும் மூழ்கியிருந்தார். அவருக்கு சொந்தங்கள் என்றால் பிடிக்காது. மனைவியை எங்கும் கூட்டிச் செல்ல மாட்டார். இருந்தாலும் மகா ஒரு நல்ல மனைவியாக, அக்கறையுள்ள தாயாக தனது கடமைகளை சரியாக செய்து வந்தார். தொடரும். இனிவரும் பகுதியில் மகா தனது பழைய தோழியை சந்திக்கும் சம்பவம், அதன் பின்னணியில் நடக்கும் திருப்பங்கள் பற்றி பார்க்கலாம். கதையை ரசித்திருந்தால் லைக் பாருங்கள். அடுத்த பகுதிக்காக காத்திருங்கள். பகுதி 2. பழைய நண்பியின் சந்திப்பு. பகுதி 2. மகா தனது மகளுடன் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். ஊரில் உள்ள அக்கம்பக்கத்தினர் அனைவரும் அவரை அன்புடன் வரவேற்று நலம் விசாரித்தனர். மகா எப்படி இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று ஆர்வமாக கேட்டறிந்தனர். இப்படி ஒரு நாள் மாலை நேரத்தில் மகா தனது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவரது பள்ளி தோழி சங்கீதா அந்த வழியாக வந்தார். சங்கீதாவும் மகாவும் ஒன்றாகத்தான் பள்ளியில் படித்தார்கள். ஆனால் சங்கீதாவுக்கு குடும்ப சூழ்நிலையால் படிப்பை தொடர முடியவில்லை. அவர் படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டியதாயிற்று. அதன் பிறகு இருவருக்கும் தொடர்பு இல்லை, ஃபோன் நம்பரும் இல்லை. இன்று எதிர்பாராத விதமாக சங்கீதா மகாவை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் ஓடி வந்து கட்டிக்கொண்டார். மகா, உன்னை இத்தனை வருடங்களுக்கு பிறகு பார்க்கிறேன். உனக்கு கல்யாணமானதாக கேள்விப்பட்டேன். உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணினேன், கிடைக்கவில்லை. இன்று நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று சங்கீதா உருக்கமாக கேட்டார். மகாவும் சங்கீதாவின் நிலைமையை கேட்டறிந்தார். சங்கீதாவுக்கும் கல்யாணம் ஆகி 8 வருடங்கள் ஆகியிருந்தன. மகாவுக்கு ஆச்சரியம். எனக்கு தெரியாமலேயே உனக்கு கல்யாணமாகிவிட்டதே, யார் மாப்பிள்ளை என்று கேட்டார் மகா. சங்கீதா சொன்னார், எனக்கு கல்யாணமானது என் தாய்மாமன் மகன் சதீஷைத்தான். அவர் என்னை விட 5 வயது மூத்தவர். எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும். ஆனால் அவருக்கு என் மீது அவ்வளவாக பிரியமில்லை. குடும்பத்தினர் வற்புறுத்தலால் தான் என்னை கல்யாணம் செய்து கொண்டார். அவர் மனதில் வேறொரு பெண் இருக்கிறார். கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பெண்ணை அவர் காதலிச்சாராம். ஆனால் அவரும் அந்த பெண்ணிடம் தனது காதலை சொல்லவில்லை. அந்த பெண்ணும் ஒருவேளை அவரை காதலித்திருக்கலாம். இது இருவருக்கும் தெரியாமல் போய்விட்டது. அந்த நினைவிலேயே சதீஷ் இன்றும் வாடிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்ட மகாவுக்கு ஒரு நெருடல். சதீஷ் என்ற பெயர் அவர் மனதில் ஏதோ நினைவுகளை கிளப்பியது. சதீஷா, உன் கணவர் பெயர் சதீஷா என்று மீண்டும் கேட்டார் மகா. ஆமாம் என்று சங்கீதா சொன்னார். மகாவின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. அவர் கல்லூரி காலத்தில் காதலித்த பையனின் பெயரும் சதீஷ் தான். அதே பெயர், அதே ஊர். இவர்தானா என்ற கேள்வி மனதில் உருவெடுத்தது. இல்லை இல்லை, என் மனதில் தப்பான எண்ணங்களை வளர்த்து கொள்ளக்கூடாது என்று நினைத்து சமாளித்தார் மகா. ஆனால் சங்கீதாவிடம் மேலும் சதீஷை பற்றி விசாரித்த போது அவர் படித்த கல்லூரி, அவருடைய ஊர், குடும்ப பின்னணி அனைத்தும் பொருந்தி போக மகாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தொடரும். அடுத்த பகுதியில் மகாவும் சதீஷும் சந்திக்கும் சம்பவமும் அதன் பின்னணியில் நடக்கும் உணர்ச்சிகரமான தருணங்களும் இடம்பெறும். கதையை ரசித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க. பகுதி 3. எதிர்பாராத சந்திப்பு. பகுதி 1. சங்கீதாவின் கணவர் சதீஷ் தான் காதலித்த பையன் என்பதை உறுதி செய்து கொண்ட மகாவுக்கு அவரை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது.
பல வருடங்களுக்குப் பிறகு அவனை பார்க்கும் ஆசை மனதில் உருவானது. அன்று தன்னால் சொல்ல முடியாமல் போன காதலை இன்றாவது அவனிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் சங்கீதாவின் கணவர் அவன் என்பதால் அது முடியாத காரியம் என்றும் உணர்ந்தார். விடுமுறை முடிந்து ஊர் திரும்பும் முன் மகா சங்கீதாவின் வீட்டிற்கு செல்ல விரும்பினார். ஒரு நாள் காலை மகா நேராக சங்கீதாவின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினார். கதவை திறந்தவர் யார் தெரியுமா? சதீஷ். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். பல வருடங்களுக்குப் பிறகு எதிர்பாராத தருணத்தில் இருவரும் சந்தித்து கொண்டனர். உள்ளே வந்த சங்கீதா, மகா, வா வா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அடுப்புல குழம்பு வச்சுட்டு வந்துட்டேன், அதை அணைச்சிட்டு வந்துறேன் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்கு சென்று விட்டார். இப்போது மகாவும் சதீஷும் மட்டும் தனித்திருந்தார்கள். இருவருக்கும் என்ன பேசுவது என்று புரியவில்லை. மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். சதீஷின் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடின. பல வருடங்களாக தான் நினைத்து கொண்டிருந்த பெண் இன்று தனக்கு முன்னால் நிற்கிறாள். ஆனால் அவளிடம் என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று புரியவில்லை. சங்கீதா டீயுடன் வந்தார். மாமா, இவங்க தான் நான் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. எங்க ஊருக்கு விடுமுறைக்கு வந்த